சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. தேர்தல் தேதி அறிவித்த உடனே அதிமுக கூட்டணியில் இணைந்த 2 புதிய கட்சிகள் அரசியல் மிகப்பெரிய ஒரு திருப்பம். இதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. எப்போ தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இறுதியில் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு நிறைய விதமான மாற்றங்கள் அரசியல் களத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதியை பங்கிட்டு கொடுப்பதற்கான வேலையை பற்றினா ஒரு பக்கம் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வெல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு புதிய கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. 2 கூட்டணி அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்களாம். குறிப்பாக ஒன்று சசிகலா தொடங்கிய புதிய கட்சி சசிகலாவை எப்படியாவது கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி முடிவெடுத்திருப்பதாகவும் அதனால எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சசிகலா கட்சியை கூட்டணியில் சேர்த்து 2 அல்லது 3 தொகுதிகளை சசிகலாவுக்கு தரலாம் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்களாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி எப்படியாவது தாவேக்காவுடன் அலைன்ஸ் வைக்கணும், தாவேக்காவில் கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கிட்டத்தட்ட தாவேக்காவிற்கு பார்த்தீங்கன்னா 60 சீட்டு தருவதாகவும் துணை முதல்வர் பதவி தருவதாகவும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையானது நடத்திட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் இந்த தேர்தல் காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பிஜேபி டு தாவேக்கா இந்த அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஆனால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி ஒருவேளை பிஜேபி அலைன்ஸ் வைக்கிறதா இருந்தாங்கன்னா அதுக்கு தாவேக்கா ஒத்துக்கினாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவாழ்ந்த கூட்டணியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.